தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் முதல் சுற்று பார்வை வச்சு நான் மீண்டு வரேன். அக்னி சார், இதுல நாளைக்குள்ள எல்லாமே மாறிடும். 2 நாட்கள் தானே நீங்க முன்னாடியில் இருக்கீங்க அதிமுக. 2 நாட்களுக்குள்ள பொலிட்டிக்கல் சினாரியாவே மாற்றுவதற்கான ஆற்றல் படைத்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின்றார். பாண்டியன் சார், அரசியலில் 2 நாள் 1 நாள், ஆனால் அரை வினாடி கூட அரசியலில் ஒவ்வொருவரும் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் 2017 ஆரம்பித்த கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் நீங்கள் காம்பேக்டாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற கூட்டணி 2026க்கு மட்டும் நீங்கள் பின்னடைவை சந்தித்தது ஏன்? என்ன பின்னடைவை சந்திச்சிட்டாங்க சார்? 2021 திமுக மாத்திரம் 37%. அதே 2021 அமமுகவும் தேமுதிகவும் நின்று 0.5% எடுத்த தேமுதிக 2026 10 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பது அவர்கள் செய்த அல்லது அரசியல் பங்காற்றியது என்னன்னு தான் கேட்குறோம். ஆக விடுதலை சிறுத்தைகள் சார் இருங்க சார், இருங்க சார், நீங்க 2017 இருந்து விசிகா உங்களுக்காக எவ்வளவோ தியாகங்களை, எவ்வளவோ போராட்டங்கள் பண்ண வேண்டியதை பண்ணாமல் இருந்தார்கள். அவங்களுக்கு சீட்டை நீங்க 8ன்னு இருக்கிறீங்க. சரி, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு 6, இப்ப 5. இந்த அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் என்பார்கள். ஆகவே இவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா எங்க போயிருவாங்க. நான் உடைச்சி பேசுறேன் சார். நீங்க சொல்ற ஒரு புள்ளிக்கே வர தேமுதிகவால எந்த பயனும் இல்லைன்னு சொல்ல வர்றாரு அக்னி சார், அப்படிதானே? நான் பயன் இல்லைன்னு சொல்ல வரல. இவர்களை விட இந்த திமுக கட்சிக்கு பங்காற்றியவர்களை ஒரு ஓட்டு சார் ஒரு சாதாரணமா நடத்துறீங்களே. ஒரு ஓட்டுல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் இல்லையா? ரைட். இப்ப என்னன்னா, அதாவது ஐயா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவதைத்தான் என் வாழ்நாளில் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன், கண்மூடும் வரை. எண்ணம், சொல், செயல். இப்போ நீங்கள் அப்படியே அதை அரசியலுக்கு கொண்டு வந்து பாருங்க. சொல்லாடல் மிக்க கட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இங்க செயல்படுகிறது தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்போ இதுல என்ன ஒரே நிமிஷம் சார், இப்போ பாண்டியன் சார் சொல்ற மாதிரி மயிலாப்பூர் தொகுதி பாஜகவுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. அங்க யார் கேண்டிடேட்னு பாஜகவும் அனௌன்ஸ் பண்ணல, அதிமுகவும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் வாகனத்தில் ஏறி நிற்கிறாங்க அப்படின்னா அங்க நான் போட்டியிடணும்னு விருப்பப்பட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி சார் உள்ள வருவாங்க? ஒருவேளை அதிமுகவே அது ஒதுக்கப்படும் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதிமுகவுடைய ஆட்கள் வருவாங்க. காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி எடுத்துங்க சார், பாமகவுக்கு கொடுத்துருக்கீங்க. அங்க முருகுமாறன் தான் அதிமுகவுடைய வேட்பாளராக எம்எல்ஏவா இருந்தவர். இப்போ முருகுமாறன் ஒர்க் பண்ணுவாரா பாமகவுக்கு? சார் நீங்கள் நபிகள் நாயகம் தான் சொல்லுவாங்க, எனக்கு உதவி செய்தவர்கள் தான் என்னை விமர்சிக்க முடியும். மயிலாப்பூரில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர்களை வச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்கல்ல. திமுக மயிலாப்பூருக்கு இவர்தான் என்று ஏன் அறிவிக்காத ஒருவர் ஏன் விமர்சிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சார்? ஏன் சார் இதுவரை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 190க்கு மேல அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் பண்றாரு. இந்த தொகுதிகள் எல்லாமே யார் யாரெல்லாம் அங்க போட்டியிடுவாங்களோ அல்லது யார் யாரெல்லாம் அங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்களோ அவங்கள தான் வாகனத்தில் ஏற்றி இருக்கிறாரு. முதல் முறையாக ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவரை வாகனத்தில் ஏத்துறதுன்றது என்ன மாதிரியான நடைமுறை? நயினார் நாயகன் வந்திருந்தா பிரச்சனை இல்லைங்க சார், அவர் மாநில தலைவர். நீங்க தமிழிசையை கூட்டு வந்தீங்கன்னா கேண்டிடேட்டா மாறிடுவாங்களே. நீங்க அப்போ இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளங்களில் அப்படியே காணொளி காட்சியிலேயே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் அரசியல் யதார்த்தம். நீங்கள் மயிலாப்பூரில் ஆரம்பிச்சது, கபாலீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சது, இன்னைக்கு அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. இதை திமுக ஏன் நயினார் நாயந்தரை கூப்பிடல? இல்ல சார், அதுக்குள்ளே சரி இரண்டாவது போர்ஷனுக்கு வந்துருங்களேன். காட்டுமன்னார் கோயில்ல முருகுமாறன் தான் முன்னாள் எம்எல்ஏ, இன்னைக்கு அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாரு? நீங்க அதே மாதிரி கோவையினுடைய வடக்கு எடுத்துக்கங்க, அதிமுகவுடைய வேட்பாளர் அங்க ஜெயிச்சிருக்கிறார் சார், அர்ஜுனன் இருக்காரு சார். நீங்க வானதி சீனிவாசன் அங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அல்லது பாஜக கொடுக்குறீங்கன்னா அர்ஜுனனுக்கு பதிர்த்து மாற மாட்டாரா? ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய விவகாரங்கள்ல
அந்த கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுதான் தலைமை, அதுதான் ஆளுமை. நீங்க ஏன் இவருக்கு கொடுக்கல, ஏன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும், அதை நம்ம கேட்க முடியாது. அது உட்கட்சி பிரச்சனை, அது அவங்க தேர்தல் ஆணையமே உள்ள நுழைய முடியாது. ஆமா சார், நான் அதுக்குள்ள நான் போகவே கிடையாது. இப்படி ஒரு அதிருப்தி உருவானதுனால ஒரு அதிருப்தி உருவாகாது, ஒரு அதிருப்தி உருவாகாது. இவங்க என்ன சொல்றாங்க, 1971 மாதிரி நாங்க கொண்டு வர போறோம். நான் ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல பல பேர் அரசியல வரலாற மறந்துட்டோம் நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போனா டெல்லி போயிட்டாரு, இவங்க அடிமை. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 1980 கலைஞர் அவர்கள் இங்கே வந்து இதுக்கு வந்து இன்னைக்கு ஐயா தமாக இருக்கிறால ஜி.கே. வாசன் ஐயாவுடைய தந்தை மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை நீங்கள் அறிவிங்கன்னு சொல்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அப்புறம் இன்னும் கோஷம் போடுறாங்க திமுக காரங்க, நீங்கள் வந்து கலைஞரை அறிவிங்கன்றாங்க. டெல்லிகிட்ட சொல்லி கலைஞர் சொன்னார், எப்பா டெல்லியிலே சொல்லுங்கப்பா, அவங்க முடிவெடுக்கட்டும், கலைஞரா மூப்பனாரா என்று 80களில் சரிசமமாக இது பண்ணி 2 பேரும் தோத்து போனாங்க, அது வேற விஷயம். ஆனா அப்படியெல்லாம் அதிமுக இன்னைக்கு நடந்துச்சா? இல்ல. ஆனா பிரச்சாரத்தை இது பண்ணி ஏற்கனவே 196 இது பண்ணி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, தேர்தல் இது ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா இப்ப என்ன கொண்டு வராங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் அமைச்சருக்காக கொடுத்து விட்டாரு. அடுத்தது அதான் சார் பேசுறேன் சார். 14 இடத்துல இல்ல, ஒரே நிமிஷம் சார். முதற்கட்டமாக கூட்டணிகளுக்கான தொகுதி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஏறக்குறைய இதுல வீழ்த்துவதற்கான வியூகத்தோட தானே நீங்க வரணும். 14 அமைச்சர்களை நீங்க வந்து கூட்டணி கட்சி கொடுக்குறீங்கன்னா, இங்க பாருங்க, அதிமுக தான் இந்த அமைச்சர்களை எதிர்க்குது. ஏன்னா அதிமுக தான் இந்த அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை ஆளுநர்கிட்ட கொடுத்தது, எல்லா இடத்திலும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துறோம்னா, நீங்க அமைச்சர்களை எதிர்த்து நிக்கிறீங்கன்னா அது உங்க மேல ஒரு பெரிய வலுவான பார்வையை மக்கள்கிட்ட உருவாக்கும் இல்லையா சார்? ஒன்று பார்வையும் உருவாக்காது. நீங்க டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து கமலா ஹாரிஸ் நின்றாங்க. ஐயோ ட்ரம்ப் பெரிய பிசினஸ் மேன், பெரிய வந்து அடங்காதவர் அப்படின்னு பயந்தாங்களா என்ன? அது மாதிரி நீங்க இந்திரா காந்தி அம்மாவை எதிர்த்து ராஜநாராயணன் நின்றாரு சார். அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஒரு நொடி கூட நீங்கள் தேர்தல் இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தினீங்கன்னு சொல்லி நீங்க வி.ஆர். கிருஷ்ணய்ய தீர்ப்பு வழங்கினார். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் என்ன 14 அமைச்சர்னா என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி 14 அமைச்சர்னா என்ன அவங்கள பார்த்து பயப்படணுமா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு ஓட்டு தான். இல்ல ஆமாங்க சார், எனக்கு புரியுது. நீங்க 14 அமைச்சரை பார்த்து பயப்படுறீங்க, நிக்க கூடாதா? ஆமாங்க சார், நான் உன்ன நினைக்கிறேன் சார், கடந்த முறை 2000 சார் 2016ல ஒரே நிமிஷம் சார், 2016ல அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து யார் சார் நின்னது? திமுக அமைச்சரை பார்த்து நிக்க கூடாதா? என்ன பயம்? நிக்கலாம் சார், ஜனநாயக நாட்டுல யார் வேணா யாருக்கு வேணா நிக்கலாம். அதிமுக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சார், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சார், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நீங்க அதிமுக சார், ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இல்ல, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அக்னி சார். நோ இல்ல, திருச்செந்தூர்ல அக்னி திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனை எடுத்து பொதுச் செயலாளர் நிக்க வச்சாருங்க சார். பாஜகவோ அமமுகவோ பிற கட்சிகளோ கேட்டதைத்தான் கொடுத்திருக்கிறார், கேட்காததை கொடுக்கவில்லை. இங்க ஏன் நீங்க அமைச்சர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு வர்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்படிதானே சார் இருக்குது, ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கிறேன். ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டில் அதிமுக அவங்க தாங்க முதல்ல இது பண்ணி பிரச்சாரத்துக்கு போவாங்க. அதன் வழியில தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்கிறாரு. இவங்க உடனே ஆகாதவங்க தொட்டா கை தொட்டா கால் தொட்டா குத்தம் அப்படி சொல்றது மாதிரி அடிமைன்றாங்க. நான் கேட்கிறேன், அடிமை இல்லையில? நீங்க மக்கள் நீதி மையம் 2021 2.6% வாக்கெடுத்த கட்சிக்கு ஒரு மன குமுறலோடு இன்னைக்கு அவர் வேண்டாங்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒரு சமாளிபிகேஷன், அப்படி அழகா தப்பிச்சுக்கிறீங்களா? ஆனா 0.5% கீழே எடுத்தவர்களுக்கு 10+ ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறீங்கன்னா, இன்னொன்னு அவர் திமுக என்பது நல்லாட்சி நடத்தி இருக்கிறதா என்பது வேற. ஆனா இந்த தேர்தல் நேரத்தில் அவர்கள் குழம்பிய முடிவில் எடுக்கிறாங்க. 2021 25 சீட் காங்கிரஸ் கொடுத்தாங்க, 18 ஜெயிச்சிச்சு. ஆனா இப்ப ஏகப்பட்ட சண்டை சச்சரவு, வாய் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க. ஆனா அதுக்கு அடிபணிஞ்சு அடிமை என்று இவர்கள் பிறரை சொல்லுகிறார்கள். இவர்களுடைய செயல்பாடுதான் தாவேகாவுக்கு போறேன்னு சொன்ன உடனே இங்க வந்து தேமுதிகவை கூட்டிட்டு வர்றது ஒரு பயம். இன்னொன்னு 25 28 ஆக்கி அதை ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்கிறாங்களே,
இதுவரைக்கு இந்திய நாட்டின் பிரதமர் 3 முறை வந்திருக்கிறாரு. ஆனால் இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முறையாவது பேசலாம். ஒரு நன்றிக்காகவாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வந்து பார்த்தாங்களா, நன்றி தெரிவிச்சாங்களா, எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? பாண்டியன் சார், அப்ப குழப்பம் சார் நாம தான் வெளிப்படையா குழப்பறோம்ன்ற. இல்ல சார், 2 தான் சார். ஏன்னா இந்த தேமுதிக விஷயத்தை இன்னும் பப்ளிக்ல குறிப்பா திமுக கூட்டணியிலேயே நிறைய பேர் வந்து இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்கு மட்டும் நான் ஒரு வரியில இல்ல இல்ல ஒரே ஒரு இல்ல அவரு ரொம்ப நுட்பமான ஒரு பாயிண்ட் சார். இல்ல அந்த பாயிண்ட் இதுவரை ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கேயோ வரல. அமித்ஷா 3 தடவை வந்துட்டாருங்க சார். இல்ல அது சார் ரேலி வர வந்திருக்காரு. இல்ல பிரதமர் நரேந்திர மோடி 3 தடவை வந்திருக்காரு. அப்ப யார் எங்க போனாங்க? யார் அடிமை, யார் அடி படிந்தது? ஆனா வெளியில பார்த்தா இத காப்பாத்துறதுக்கு திராவிட மாடல், எனக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, இப்படி எல்லாம் வார்த்தை எல்லாம் அப்படியே மயக்குவாங்க. மக்கள் எதிர்பார்ப்பு 2 வரி சார் 2 வரி வராதது கூட விட்டுருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஐயா நீங்க ராகுல் காந்தி சொல்லிடுங்க. அவர்கள் திமுகவோட கூட்டணி உடன்படிக்கையை குறித்து ஏதாவது பொதுவெளியில கருத்து பகிர்ந்திருக்காரா? இல்லை. பேசலாம் சார் 2 வரி சார். ஒரு இது பரவாயில்ல எங்க கூட்டணி ஒரு வார்த்தை இல்ல இன்னைக்கு வரைக்கும். ஆனா இவர்கள் சுயமரியாதையை பத்தி நிறைய பேசுவாங்க. ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் இல்ல. பாண்டியன் சார், 2 வரி சார். ஆமா 2 வரி சார். ஒன்னு வந்து குறிப்பா தருமபுரியில் ஆரம்பிச்சு ஈரோடு, இது கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் வர உள்ள பெல்ட்ல 5000 இருந்து ஒரு தொகுதிக்கு 10,000 வரை தேமுக இருக்கு சார். சார் தேமுதிக சார் அவர் அக்னி சார் கேக்குறாரு சார், ஏன் ராகுல் காந்தி வரல? அது சார் சொல்றாரு. இதே முதலமைச்சராக ஸ்டாலின் வரணுமா வரணுமான்னு தேர்தல் சார் வந்திருக்கணும்ல சார். இந்த நேரம் கட்டாயம் வருவார் சார். இங்க பாருங்க ஜெல் ஆவாது சார். நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தின் பிரதமரா வரணும்னு வியூகம் அமைக்கிறாரு, பிரச்சாரம் சொல்றாரு. 2019 இவர்தான் முதல் முறையாக சொல்றாரு. பீகார் வர போறாரு சார் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கணும்னு. தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் சார் ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளோ வரல? சார் இன்னும் 25 நாள் இருக்குல்ல சார். திமுக வரணும்னு ஆசைப்படல, ராகுல் காந்தி விரும்பல. பேச காரணம் காட்டி